மரங்கள் வெட்டுவதை தடுக்க முயன்றால் நடவடிக்கை பாயும் என கோவை மாநகராட்சி அபத்தமான தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளது. முதல்வரின் பசுமை திட்டத்துக்கு எதிரான இத்தீர்மானம் சூழலியல் ஆர்வலர்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாநகராட்சி கவுன்சில் கூட்டத்தில் மேயர் வேலுச்சாமி பேசுகையில், மாநகராட்சி சார்பில் நடக்கும் பணிகளுக்காக மரங்களை வெட்டும்போது தன்னார்வ அமைப்பினர் அங்கு சென்று பணி செய்ய விடாமல் தடுக்கின்றனர். மாநகராட்சி சார்பில் மரம் வெட்டுவதை யாராவது தடுத்தால் அரசு பணியை செய்ய விடாமல் தடுத்ததாக அவர்கள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். இதை தீர்மானமாகவும் கொண்டு வந்தார். இத்தீர்மானம் அனைத்து கவுன்சிலர்களின் ஏகோபித்த வரவேற்புடன் நிறைவேறியது. திமுக உட்பட எதிர்க்கட்சி மற்றும் சுயேட்சை கவுன்சிலர்கள் யாருமே எதிர்க்கவில்லை. மாநகராட்சி கவுன்சிலில் இப்படி ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது சூழல் ஆர்வலர்களையும் தன்னார்வ அமைப்பினரையும் அதிர்ச்சி அடைய செய்துள்ளது. இது மாதிரியான ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதுக்கு ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிருக்கோம். இது சட்டத்திற்கு புறம்பானதும் கூட. இதை அவர்கள் உடனடியாக திரும்ப பெறாவிட்டால், இந்த தீர்மானம் நிறைவேற்றிய மேயர் மற்றும் கவுன்சிலர்கள் வாபஸ் வாங்கவில்லை என்றால், முதலமைச்சர் அவர்களின் தாய்மை உள்ளம் கொண்ட முதலமைச்சரின் நேர்மையான பார்வைக்கு கொண்டு போகிறதுக்கு தயாராக இருக்கிறோம். முறைப்படி அது தீர்மானம் வாபஸ் பெறப்பட்டாக வேண்டும். இல்லை என்றால் அதை சட்டப்பூர்வமாக சந்திப்பதற்கு நாங்கள் தயாராக உள்ளோம். மாவட்டத்துடைய வளர்ச்சிக்கும் சாலையுடைய விரிவாக்கத்திற்கும் தேவையான விரிவாக்கத்திற்கு நாங்கள் எதிர்ப்பானவர்கள் இல்லை. ஆனால் சாலை செப்பனிடுவதை தாண்டி மரங்களை வெட்டுகிற போது நாங்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிப்போம் என்பதை நான் பதிவு செய்கிறேன். இந்த தீர்மானம் இந்தியாவிலேயே இந்த மாதிரி ஒரு தீர்மானம் இதுதான் முதல் முறை. இதுவரைக்கும் இந்தியாவில் எந்த ஒரு மாமன்றத்திலையும் இந்த இயற்கை மரங்களை அழித்து சுற்றுச்சூழலுக்கு எதிரான ஒரு தீர்மானம் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. இது தமிழக முதலமைச்சர் பசுமை திட்டத்துக்கு வேண்டி பல்வேறு பணிகளை ஆற்றி அதுக்கு நிறைய திட்டங்களை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த நோக்கம் தமிழக முதலமைச்சர் பார்வைக்கு நிச்சயமா கொண்டு போறோம். இது முற்றிலும் எதிர்க்கத்தக்க வன்மையான கண்டிக்கத்தக்க விஷயம். குப்பை மேடாகி வரும் குளங்களை காப்பாற்ற எந்த நடவடிக்கையும் எடுக்காத மாநகராட்சி நிர்வாகம் மரங்களை வெட்டுவதை தடுக்கும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களை மிரட்டி தீர்மானம் நிறைவேற்றியிருப்பது கோவையின் எதிர்காலம் பற்றிய அச்சத்தை மேலும் அதிகப்படுத்தியுள்ளதாக சூழலியல் ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.